நைட்ல இருந்து இல்லையே நைட் பாத்துட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரேடியாவே பரவாயில்ல. ராஜசபையிலே நான் வந்திருக்கும் பொழுது என் பேர் என்ன? கல்விக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய கலைமகள் நான் இருந்தாலும்
அம்மா மும்மூர்த்தி தேவர்கள் ஒருவராக விளக்கக்கூடிய படைக்கும் தொழிலை மேற்கொண்ட ஐந்து வைத்த பிரம்மதேவன் எனக்கு இருந்தாலும் ஓடோடி வந்தாயே சத்தியால் பிறந்தவன். என் பெயர் கபாலாசூரன். சகல தேவரெல்லாம் என் தாயாக்கப்பட்ட காடுக்கு அடிமையாக வேணும். நீ உலகில் என் தாய் தான் கடவுள். நீதான் படி அளக்கக்கூடிய பரம வரம் வாங்க வந்த தாயோட வடாங்க பாம்புக்கள் மேல பறந்து போயிருப்பாங்க. மறுபடியும் கலைவாணிப்பா உன் பேர் என்ன சொன்ன? சரஸ்வதி கலைவாணி. என் தாயாகப்பட்ட காளிக்கு அடிமையாகணும். காளி தேவர்கள் என் காளியை மதிக்கல. அதனால காளியுடைய சத்தியால் பிறந்தவன் என் பெயர். என் தாய்க்கு அடிமை. அம்மா மகனே பாரு சகல தேவராக சின்னம்மா தட்டமங்கன்னு முத்தான விசிறி இருக்கிறேன். அந்த பிப்பு தாங்காம திரும்ப என் காட்டை விட்டு ஓட்ட விட்டு நான் எடுத்துக்கிறேன்.
எதுக்கு போய் காட்டுல விட்டீங்க? யாரே கபாலசூரனா? அவனால் நாங்க அடிபட்டு அப்படியா? நீங்க செய்த தவறெல்லாம் மன்னித்து விட்டு உங்களை நான் காத்து ரசிக்கணும். என் மகன் தான் கபாலசூரன். உங்களை வந்து தேவை கவலைப்பட வேண்டாம். மகனே கபாலசூரா, மகனே கபாலசூரா, சொன்னாயோ அதே போல தேவரெல்லாம் உன்னுடைய பாதத்துக்கு அடிமை. உண்மைதானப்பா? என்ன ஏன் அழைத்தாய்? தேவர்கள் செய்த தவறுகளை அவங்க திருந்திட்டாங்க. அதனால தேவாதி தேவர்களை விட்டுவிடு. என்ன சொல்ற? தேவர்களை விட்டுவிடப்பா. அன்றே சொன்னேன். சரி, அனைத்து தேவரெல்லாம் தேவரண்டை தெரியா அறியாத புத்த தெரியா தவறு செய்து விட்டு எங்களுக்கு மன்னிக்க வேண்டும். அன்றே உன்னிடத்தில் எடுத்து சொன்னேன். அதனால ஒருபோதும் தேவர்களை இப்படிதான் செய்ய முடியாது. மகனே கபாலசூரா, உன்னை பெற்ற தாய் இல்லை ஆனாலும் உன்னை உருவாக்கிய தாய் சொல்கிறேன், தேவர்களை விட்டுவிடு. உருவாக்கி விட்டா தேவர்களை விட்டு விடுவனா? இல்லைன்னா நீ அடிமை. என்னை பிறகு வைத்த ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டு வைக்கணும். இல்லைன்னா நீ எனக்கு அடிமை. என்ன பிரமச்சிவம்? கபாலசூரா, ஆத்திரத்தில் அறிவிழந்து பேச வேண்டாம். தாயோட வார்த்தையை கேளு, தேவர்களை விட்டுவிடு. திருத்திருமல வார்த்தையை எனக்கு தேவடியா? என்னாடி எனக்கு தேவடியா பட்டவன்? ஓடி உனக்கு என்னை பிறகு வைத்த காரணத்துக்காக விட்டு விட்டு போய்விடு. மரியாதையாக போய்விடு. கபாலசூரா, தாயோட வார்த்தையை கேட்க முடியுமா? தேவடியா பட்டவன் இனிமேல் உன்னை விட்ட மூச்சு மூச்சுன்னு மூச்சு நினைக்குவேன். இந்த நாட்டுல இன்னும் ஒண்ணு இருக்குது. என் தந்தையாகப்பட்டவரை எந்த மைக்கு மயக்கி என் தாயாகப்பட்ட கனகவள்ளியை கொன்றாங்களோ அந்த தாசியை சும்மா விடக்கூடாது. என் தந்தையார் எங்க இருப்பாரு? சரி, அந்த தாசியை அலைங்க பார்க்கலாம். நாடாளு மன்னன் பிச்சை எடுத்து திருவாரி கையில் ஏந்தி நாடாளு மன்னன் இப்படி அலைந்து திரிந்து வருகிற வேலையிலே தேவர்களும் அம்மனாகிய கருமாரியும் என்னை தேடி வந்திருக்கின்றார். ஐயா கனகராஜனே, நீதியோட அரசாட்சி செய்திருந்தால் இந்த கொடுமை வந்திருக்காது. அதனால ஒரு மனைவி கற்பக்கரசி இருக்கின்ற பொழுது ஆட்சி மேல் ஆசிரியத்த காரணத்தால் எனக்கு இந்த கொடுமை வந்து விட்டது. என் சொந்த புத்தியும் செய்யவில்லை. அவள் மறந்து அவருடைய மையை அவள் செய்த சதி. அதனால் மந்திரங்கால் மதிமுக்கால் என்று சொல்லுவாங்க. இப்பொழுது மந்திரம் எல்லாம் முடிஞ்சு இப்பொழுது பீனடு வந்திருக்கிறார். அதனால நாட்டுக்கு புறப்படி அந்த ஒரு தாட்சி இருந்தால் இந்த கனக மகாவி பட்டினி அழிந்துவிடும். ஆமா, ஏனென்றால் அனைத்து மக்களும் உன் அரசாட்சி இருக்கின்ற பொழுது நீதியாக இருந்தது. இப்பொழுது இல்லாமல் தாட்சி அரசாட்சி செய்தால் நாட்டு மக்கள் எல்லாம் நிலைமாறி உன் புத்தியை அவர்களுக்கு வந்து நாட்டு மக்கள் எல்லாம் அடுத்த நாட்டு அரசர் சேவை செய்வார். ஆனால் புறப்படு போகலாம், தாட்சி அளித்து பிறகு என்று நாம் பேசிக் கொள்ளலாம். அதற்கு புறப்படுவேன்.
இந்த கொடியை எதுக்கு பிடிக்கிறேன்? இத்தனை ஓட்டக்குதை என்ன தெரியல. இந்த கராய்க்கு ஒண்ணு கூட இல்லையப்பா. நான் இவர்கிட்ட போ. ஒரே ஒரு கராய்க்கு. ஏய் ஏண்டி நீ சாவுல ஆவுக்கு சொல்றானே இங்க போறதே ஏண்டி கொஞ்சம் கூட ஒரு நாடாளுமன்றத்தை போறாமல் மடி அதாவது மை வைத்து வசியம் செய்து மந்திரம் செய்து என்னை மயக்கி என் புத்தி கெடுத்து என் மனைவியை கொண்டு எவ்வளவு ஒரு போன்ற கும்பலைகள் அந்த உலகத்தில் இருந்தா எத்தனையோ தாய்மார்களும் கெட்டு போயிடுவாங்க. அதனால இவளை பண்ற கொடுமையில உலகத்துல எந்த பொம்பளைகளா இருந்தாலும் புருஷனை தவிர மற்றவங்களை நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆம்பளைங்க கொண்டாடி தவிர வேறு ஒரு பெண்ணை தாயாகவோ தங்கையாகவோ உடன்பிறப்பாக தான் நினைக்கணும். அதனால இதெல்லாம் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு விழிப்புணர்வாக எல்லாரும் கை தட்டு. என்ன பண்ண தெரியுமா? இவ சாப்பிட்டு அடிக்க முடியும். என்ன அடித்து சத்து பத்தாது. இவளை என்ன பண்ற தெரியுமா? இவளை என்ன பண்ற தெரியுமா? மாடு அறுத்தி பயிர் அறுத்தி மூக்கறுத்தி விளையறுத்தி ஒட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கட்ட நாம போட்டு ஒட்டை கலதமான அனுப்பிடுறேன். எல்லாம் காரி 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 சப்போர்ட் ஒரு ஆள் இருக்குது. நான் காரி 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 புள்ளிலே இது மேல என்ன மாதிரி யாரும் தப்பு செய்யக்கூடாது சொல்லி மக்களுக்கெல்லாம் ஒரு புத்தியம் சொல்லு. சரி மேடம். கேளுங்களே சகோதரர்களே, நான் சொல்வது இல்லைடா. நீங்கள் சொல்லு. எல்லா ஆம்பளைங்களுக்கும் சொல்றேன், எல்லா பொம்பளைங்களுக்கும் சொல்றேன், எல்லா ஆம்பளைங்களுக்கும் சொல்றேன், எல்லா பொம்பளைங்களுக்கும் சொல்றேன். பண்ணுனா என்ன மாதிரி பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இவனை உயிரோடு விடக்கூடாது. எரிகிற சுண்ணாம்புல கொதிக்கிற சுண்ணாம்புல உயிரோடு இறக்கி அவளை மடித்து விடுகிறோம். மை வச்ச காரணத்தினால் இப்படி மதியிலிருந்து விட்டு அப்படி என்று சொன்ன காரணத்தால் இப்பொழுது மீண்டும் இந்த நாட்டை நீயே வேண்டாம் ஐயா, நான் பாவத்தை செய்து விட்டேன், கர்மத்தை செய்து விட்டேன். மனைவி என்று கூட பாராமல் சாட்சியினுடைய வார்த்தை கேட்டு பேசியினுடைய வார்த்தை கேட்டு கொலை செய்து விட்டேன், மனைவியை கொண்டு விட்டேன். இந்த பாவத்தை நீக்க பாதையாற்ற போகும், கர்மத்தை நீக்க ஆட்சிக்கு போகும். அதனால இந்த நாட்டை எனக்கு பட்டம் ஜனராஜனே, ஏனென்றால் ஒரு பிச்சைக்காரன் நாட்டிலே வளம் வந்து வரவர செய்து வந்தார். அதனால ஒரு பிச்சைக்காரன்
நாட்டு மக்களால் அவனுக்கு கேவலம் செஞ்சாங்க. கேவலமான ஒரு அரசனாகப்பட்ட மீண்டும் நாட்டையாண்டா மரியாதை இல்லாமல் போய்விடும். கர்மத்தை செய்தவன் காசிக்கு போ. இந்த கருமாரிக்கு இந்த நாட்டை மல்லாபிஷேகம் செய்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது புரியட்டும். கருமாரியம்மன் இந்த கனகாபுரி பட்டணத்தை பட்டம் சுட்டி திருவேற்காடு வேப்பமரத்தடியில் அமர்ந்திருக்கின்ற இந்த கருமாரி அம்மனை நம்பி வருகின்ற பக்தர்களுக்கு நல்ல வரங்களை காத்து மக்களை ரட்சிக்க வேண்டுமா இந்த நாட்டை கருமாரி அம்மனுக்கு சக்தி புராணத்தில் ஒரு பாகமே விளங்கி கருமாரி அம்மன் பிறப்பை கபாலசூரன் வதம் வேண்டி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குடும்ப சரித்திரமான நாடகத்தை எங்களால் முடிந்தவரை நடத்திருக்கிறோம். இதில் யாராவது பிழை இருந்தால் நான் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறகு தவறு செய்தால் அவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்தரல வேண்டுமா வேண்டுகிறேன். உங்களுக்கு நாடகம் தேவை என்றால் சித்தன்வாதியார் மகன் மாதப்பன் நாடக சபா நல்லூர் செல்போன் வசதி இருக்கிறது, விசிட்டிங் கார்டு இருக்கிறது. எங்களுக்கு சோகமான நாடகம் உண்டு, விவேகமான நடனம் உண்டு. நாடகம் உண்டு.